உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ உள்ள வா. வா. இந்தாம்மா கொஞ்சம் மோர் குடி. வேண்டாக்கா. குடிமா, நான் தான் சொல்றேன்ல. என்ன நடந்துச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பா பார்த்துப்பார். அவர் பார்வைக்கு ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா அதை தீர்க்காம விடவே மாட்டார். அவர் நினைச்சா உங்க பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிடும். சொல்லுங்க. ஏமா, அம்பலத்தார பத்தி தெரியும்ல. ஆளை கையை காட்டி விட்டுட்டு நீங்க அமைதியா விலகிக்கங்க. மேகலா, மோர குடிமா. அம்மா சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒருத்தரை விரும்பினேன். ஊர்ல அவரை ரொம்ப பேருக்கு தெரியும். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கினவர் அந்த மனுஷன். அதனால அவரை நம்பி என் மனச நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வருவாரு. என்கிட்ட உதவி கேட்பாரு. அவருக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். எப்ப வந்து கேட்டாலும் கொடுப்பேன். தேவைக்கு மேல கூட நான் பார்த்து பார்த்து அவருக்கு செய்வேன். அவர்தான் என்னோட உயிர்னு ஒரு காலத்துல நான் நம்பினேன். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே. அப்படி என்ன இருக்கு உங்க வீட்ல? அவரே வந்து கேக்குறதுக்கும் எப்ப கேட்டாலும் நீங்க கொடுக்கறதுக்கும்? சொல்றேன். என் ராசாவை பத்தி நான் சொல்றேன். என்ன கொடுத்தேன்னு சொல்றேன். என்னத்தை எடுத்திருப்பாரு? அதை எப்படி நான் சொல்லுவேன்? பீரோல இருந்த பணத்தை தான். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்தது. என்னோட சொத்து அது. அததான் எடுத்துக்குவாரு. நேரம் காலம் பார்க்க மாட்டாரு. எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. நானும் நம்ம ஆளா ஆச்சேன்னு கேட்டதுக்கு மேலையும் கொடுப்பேன். வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் மேல சாப்பிடுறது பசியில சேராதுல்ல. அதனால இப்ப நான் அவருக்கு முக்கியம் இல்ல. என்ன மூணாவது மனுஷியா ஆக்கிட்டாரு. நீ எதுக்கு கொடுக்கணும்? அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளு. அவங்க கிட்ட போய் கேட்டேன்னா வட்டி முதலமா சேர்த்து வாங்கலாம். எதுக்கு நீ விட்டு வைக்கிற? நீங்க கேக்குறது சரிதாமா. கட்டினதுக்கு அப்புறம் அவரையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பாவமாச்சேன்னு நான் கொஞ்சம் இடம் கொடுத்தேன். அப்படி விட்டு கொடுத்ததுதான் இப்ப ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சு. அப்பவே நான் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்கணும். அதனால இப்ப அந்த ஆளோட திமிரு தலைக்கு மேல ஏறி போச்சு. தலைக்கு மேல போனா என்ன, தட்ட வேண்டியது தானே. இது தெரியாதா ஒரு பொம்பளைக்கு? அப்படியெல்லாம் பாவம் பார்க்காதீங்க. இந்த காலத்துல பாவம் பார்த்தா அவங்க ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. கேட்டு கூட வாங்க முடியாது. உங்ககிட்ட இருந்தா அவர் எடுத்துட்டு போனாருல, நீங்க போய் அங்க என்ன இருக்கோ எடுத்துட்டு வந்துருங்க. தரமாட்டேங்கிறாரே. யார் தரமாட்டேன்னு சொல்றா? அவர் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, தர வச்சிருவோம். அப்பா இருக்காரு, அவரால் முடியாது எதுவுமே இல்லை. எல்லாத்த விட நான் ஒன்னு சொல்லவா? எதுக்காக நாம போய் ஒரு ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணணும்? உங்க பக்கம் நியாயம் இருந்தா நீங்க ஏன் பயப்படணும்? அவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அத நாம சட்டப்படி வாங்குவோம். ஐயா, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்களா? விசாலாச்சி, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்க சொல்லு. இவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். பயப்படாம போக சொல்லு. அக்கா,
இது போதுமேக்கா, இந்த ஒரு வார்த்தை போதும். இது உங்க முன்னாடி எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காரு. அந்த சத்தியத்தை நான் ஏத்துக்கிறேன். அந்த 2 நாள் நான் டைம் கொடுக்கறேன். 2 நாள் மட்டும்தான் கொடுக்கறேன். அந்த 2 நாள் டைம்ல அவர் மறந்துட போறாரு. ஐயா, நீங்களும் மறந்துட கூடாது. இதுக்கப்புறமும் அவர் வார்த்தை மாறினாரு, அவருக்கும் எனக்கும் நடக்கும் பாருங்க சண்டை. அதை யாராலையும் தடுக்க முடியாது, அவரால ஜெயிக்கவும் முடியாது. நீங்கெல்லாம் அதை பார்க்க தானே போறீங்க. இந்த ஊரும் பஞ்சாயத்தும் வேடிக்கை பார்க்க தானே போகுது. இவ்ளோ பேசுறீங்களே, நீங்க இப்ப சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இருக்கே. எனக்கும் அந்த பெரிய மனுஷனுக்கும் என்னெல்லாம் நடந்தது, எப்பெல்லாம் நடந்தது, எல்லா குடுக்கல் வாங்கலுக்கும் நிறைய ஆதாரம் வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா எடுத்து விடுவேன். நீங்களும் பாப்பீங்க, இந்த ஊரும் பாக்கும், இந்த பஞ்சாயத்தும் பாக்கும். இப்படியெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு அவரே கூட அசந்து போயிடுவாரு. வீடியோலாம் இருக்குங்க, தெரியுமாக்கா? தேவைப்பட்டா அதையும் கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா நான் கொடுப்பேன். அப்பப்பா, இதுக்கு மேல நான் ஏமாற மாட்டேன் சாமி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல மனசு. ஒவ்வொருத்தருமே நல்ல நல்ல பாயிண்டா எடுத்து வச்சீங்க. இத மட்டும் அவரு கேட்டாருன்னு வைங்க, சும்மா ஆடி போயிடுவாரு. அவருக்கு எதிரா இவ்ளோ சப்போர்ட் பண்றதுக்காக நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். உங்க எல்லாரையும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என்னோட சொந்த மாதிரி. அக்கா, ஐயா கிட்ட கொஞ்சம் கவனமா பார்த்து செய்ய சொல்லுங்க. ஏன்னா என்ன மாதிரியே ஐயாவும் என்னை ஏமாத்தினவரை பாவம்னு நம்பிடக்கூடாது பாருங்க. அதனாலதான் என்னை ஏமாத்தினவரு அவ்வளவு மோசமானவர். இங்க வந்து என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்னதுல எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் வரேங்க. வரேன். வாங்க. என்னங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பார்த்து நல்லது பண்ணி விடுங்க, பாவமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.